ரீசனிங் கொஷின் இப்போ டிஎன்பிஎஸ்சியில் அடிக்கடி கேட்க ஆரம்பிச்சிருக்காங்க. ஸோ வாங்க இந்த கொஷினை பார்ப்போம். ஒரு உறுப்புக்கு முன்னால் ஒரு உயிரெழுத்தையும், உயிரெழுத்துன்னா ஆங்கிலத்தில் ஏஇஐஓயு இந்த எழுத்து முன்னாடி இருக்கணுமா, எண் வரிசையை கொண்டு இருக்கணும். அது எந்த எண்ணாக வேணா இருக்கலாம், 1லேருந்து எந்த எண்ணாக வேணா இருக்கலாம். நாம் அந்த ஜோடியை எத்தனை அமைய முடியும்னு இங்கே கண்டுபிடிக்கணும். அதே அவங்க சொன்ன கான்செப்ட் என்னென்னா, உயிரெழுத்து முன்னாடியும் அந்த உறுப்புக்கு பின்னாடி ஒரு நம்பரும் இருக்கணும். அதே மாதிரி தொடர்ந்து இருக்கும்போது இந்த ஏவை பார்த்திங்கன்னா அது ஒரு உயிரெழுத்து. அதை கேன்ற உறுப்புக்கு முன்னாடி இருக்குது, கேவுக்கு பின்னாடி 7ன்ற ஒரு நம்பரும் இருக்கும். அப்போது அவங்க கேட்ட ஒரு ஜோடி நமக்கு கிடச்சிருச்சு. அதே மாதிரி அந்த எல்லாத்தையும் குவாலிஃபை பண்ணுற மாதிரி என்ன ஜோடி இருக்குதுன்னு பார்த்திங்கன்னா, அடுத்து ஐ இருக்குது, அது ஒரு உயிரெழுத்து. எண்ணை அடுத்து 4ன்ற எண் கொண்டதுனால இந்த ஜோடி 2.